ஹாய் ஹலோ வணக்கம். பன்னீர் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகுந்தட்டிக்கு நல்லா வதக்கி விட்டு முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டு, எதுக்காக முந்திரி போடுறோன்னா திக்னஸ் வர்றதுக்காக. நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, இது சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் சைடிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தக்கன கட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயை ஊற்றி காய வச்சதுக்கப்புறம் பன்னீரை போட்டு வதக்கணும். அதுக்காக ஓயாமல் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா பன்னீர் அந்த பால் திறஞ்ச மாதிரி இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். அப்படி பண்ணோன்னா அந்த பன்னீரோட இதே வராது. அதாவது அந்த கட் பண்ணி போடுறது அதுதான் ஒரு இதே நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வீட்லேயும் பண்ணிடலாம். பன்னீர் பாலை நல்லா காய வச்சு வினிகரை ஊற்றினோன்னா பன்னீர் ரெடி ஆயிரும். அப்படியேவும் எண்ணெயில் நல்லா சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிட்டு மெதுவாகவும் பிரட்டி விடணும். அதை நல்லா போட்டு கிண்ணோம்னா உடஞ்சிரும் பூரா. மெதுவாக நல்லா அந்த ஹார்டாக வந்துட்டிக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரந்தட்டிக்கும் வதக்கி விட்டுட்டு, அதை எண்ணெயில் பட்டர் போட்டு அதை நல்லா வேக வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் நல்லா அதுவும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி சோம்பு, ஏலக்காய் 2, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோமே அதை தூக்கி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறமா பன்னீரையும் மட்டரையும் ஒன்றா கொட்டிட்டு முடிஞ்சு. நல்லா கொஞ்சம் இதுவும் பச்சை வாசனை போகந்தட்டிக்கு நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகந்தட்டிக்கும். இதில் மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள் 2ம் போட்டிருக்கோம் காரத்துக்காக. உப்பு தேவையானது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. தோசையோடு எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக